ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு விளாக். என்ன விளாக்னா, இன்றைக்கி ஆனைக்கட்டியில் இருக்கிற நீலகிரி பார்க் தான் போகிறோம். போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனைக்கட்டியில் உள்ள நீலகிரி பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு வந்துருக்கோம். வாங்க அந்த பார்க்கில் உள்ள எல்லாம் சுற்றி பார்ப்போம். பெரிய பார்க்குங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 125 ரூபா ஒரு ஆளுக்கு. இப்போ வந்திருக்கோம், பார்ப்போம் வாங்க. இந்த என்ட்ரன்ஸு பார்த்துக்குங்க. இந்த பார்க்குக்கு போகிற என்ட்ரன்ஸு என்னமோ ஹைவே பிளான்ட்னு என்னமோ வச்சுருக்காங்க. இங்கே உள்ள விதிமுறைகள் பார்த்துக்குங்க. அதனால் உள்ளே போனோம். உள்ள என்ட்ரன்ஸு இதுதான். அதுக்குள்ள மேப்பு. வாங்க போய் பார்க்கலாம். அதான் அலெக்ஸியா என்ட்ரன்ஸ். சிக் பார்த்தீங்களா? இத்தனை பறவை இங்கே இருக்கான். உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. உள்ள ஹில்ஸ் ஏரியா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஏதாவது மேப்பு இதாக இருக்கலாம். டுக் இதான் என்ட்ரி. இதான் அந்த மேப்போட, இதோட பார்க்கோட மேப் பாருங்கள். அவ்வளோதான் இருக்குது. அப்பா, என்ட்ரன்ஸ். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். போக மாட்டேது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன காயின்னு தெரியல. உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன காயின்னு தெரியல. அது நானும் இந்த அப்பு நானும் சொல்லு. நானும் திங்கக்கூடாது. நீங்கள் விஷக்காயாக இருக்குங்களா? வா அப்படி பாப்பா. அடுத்து என்னென்ன இருக்கு இங்கே வா. அப்பு வா. இந்த ஆட்டுக்குட்டி, ஆடு இருக்கு. தூக்கிட்டா கொடியா. இங்கே இருங்க, பாப்பா பயப்படுது. விழுந்துருவாரா? இங்கே வரியா வந்து வரியா. வாங்க இப்போ வாங்க. இது ஆடு. இந்த இருக்கு ஆடு. இது மாடு, ஆடு கட்டில ஆடு வச்சுருக்காங்க. ஆடு இருந்தால் சின்ன ஆடு. இது எத்தனையோட இந்த ஆடு அந்த பாட்டுக்கு. அந்த ஒரு காய் கிடக்குது பாருங்க. இந்த வச்சுக்க. இது என்ன காயின்னு தெரியலையப்பா. அது எழுதிருக்கு செம்புவன் போட்டு. செம்புவன். இந்த காய் பேர் செம்புவன். எங்களை அந்த காய் இதாக இருக்கு. செம்புவன் போட்டிருக்கு இந்த காய் பேர். காய் ஒன்று இருந்தால் பிடுங்க பார்க்கலாம். என்ன காயில் அது? பழம் இப்படி இருக்கு. பழமா? திங்கலாமா? திங்கக்கூடாது. திங்கல, மறந்து பார்க்குறேன். என்ன பழம்னு தெரியல. அம்மாவோட திண்டிருக்காது. செம்புவன். இதெல்லாம் தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய மரங்கள் இருக்கு. இங்கே வாங்க, உள்ள போவோம். பட்டர்ஃப்ளை பாருங்க. வாவ், அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பட்டர்ஃப்ளை இருக்கு. அன்னத்து கொத்தி ஃபிஷ் கிடக்கான்னு தெரில.
குட்டி குட்டியாக இருக்குது போல், குட்டி குட்டியாக கிடக்குது. இதில் தெரியுதான்னு தெரில, ஆனால் குட்டி குட்டியாக கிடக்குது. அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பட்டர்ஃப்ளை இதுன்னு சொல்லி போட்டிருக்கிறதே ஒரு இதுதான் போல், ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளை தான் இருக்குது. கூடு கட்டியிருக்கும் போல். இங்கே மாதுளம்பழம், ஒரு பழம் போடுங்களாமா? இதுதான்ப்பா நாங்கள் சின்ன பிள்ளையில இது வளர்ப்போம், பட்டாம்பூச்சி வளர்ப்போம்ப்பா. இந்த இதில் இருக்கும், இந்த என்ன பழம் என்ன காய் இது, இந்த இது இந்த பால் செடின்னு சொல்கிறோம்ல, எருக்கஞ்செடி, அதில் வந்து கீழே தொங்கும். அதை எடுத்து நாங்கள் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அதை வந்து பட்டாம்பூச்சி வர வரைக்கும் அது இலையை மட்டும் போட்டு 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 வளர்த்தோம்னா லாஸ்ட்டில் பட்டாம்பூச்சி பறந்து போயிடும் திறந்து விட்டோம்னா. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே நாங்கள் இப்போ கொடைக்கானல் ஊட்டிக்கெலாம் போனோம், அது கூட அவ்வளோக்கு ரொம்ப தூரம். இது ரொம்ப கொஞ்சம் எங்களுக்கு கிட்ட கோயம்புத்தூரில். ஆனைக்கட்டிக்கு முன்னாடியே தான் 15 கிலோமீட்டர் தானேப்பா இது. ஆனைக்கட்டி 20 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சுல. ஆனைக்கட்டி தானா? சரி, ஆனைக்கட்டி தானா. ஃபுல்லாகவே பட்டாம்பூச்சி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் இங்கே பட்டாம்பூச்சி இதுன்னு தானே போட்டிருக்காங்க, பட்டர்ஃப்ளை ஃப்ளூட்ஸ் தானே போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே. பிடுங்கலாம். வாவ், இங்கே இருங்க, ரோஸ் பாருங்க, அழகாக இருக்குது. கருந்துளசி எதுக்கு? ஏதோ ஒரு மூலிகை மருந்து சொல்லுவாங்க, சளிக்கெல்லாம் நல்லது. இன்னும் நிறைய மூலிகை இருக்குப்பா அதில். சூப்பராக இருக்குது. ஒரு பழம் பிடுங்க. எங்கேப்பா இருக்குது கேமரா? எங்கிட்ட இங்கிட்ட திரும்பியா வர போகிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆனைக்கட்டைக்கு இங்கே கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் இது போகிறதோட இங்கே சூப்பராக இருக்குது, கூலிங்காக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இங்கே லொக்கேட்டை பார்த்துட்டு இங்கே விளாக் எடுக்கிறதுனா எடுக்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு போங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இயற்கைன்றது சும்மா சொல்லலை. மாமரம் அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்லேருந்துலாம் நிறையா வந்திருக்காங்க. அந்த பாருங்களே, நான் தெரியும் காலேஜ்லேருந்து நிறையா பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா வேன் வந்துக்கிட்டே இருக்குது காலேஜ்லேருந்து ஃபுல்லாகவே பிளான்ட்டை பற்றி எல்லாம் பார்க்குறதுக்காகவே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல். ஃபுல்லாகவே காலேஜ்லேருந்து நிறையா வந்திருக்காங்க. பாருங்கள், இது கல்லை அழகாக பாதையாக அழகாக போட்டிருக்காங்க, அழகாக இருக்குது. அப்பா இது ஆமாம், முள் சீத்தா பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக இருக்கும். இப்போ பிடுங்கலாமா? பிடுங்கல, செம்ம பழுத்திருக்கா? தொட்டு பார்க்கலாமா? பாருங்க. வா கோயில செக் பண்ணு வரையில வந்து இங்கே இருக்கு, பழுத்துருக்கு, நல்லா பழுத்துருக்கு. பிடிச்சிருவாங்க வேண்டிய அதோட அங்கே எனக்கு
எனக்கு அதை பிடிக்கணும். ஐயோ செம்மையாக பழுத்திருக்குது. பிடிக்கிட்டு போனால் அமௌண்ட் எதுவும் கேட்டால் கூட கொடுக்கலாம். எப்படின்னு தெரிலப்பா. கேட்காம பிடிங்கிட்டு போய் அம்மா இங்கே போய் அவங்கள்ட்ட அமௌண்ட் கொடுத்துக்கலாமா என்னன்னு தெரியல. அப்படி இருந்தால் கூட பிடிங்கி போயிருக்கலாம். செம்மையாக பழுத்திருக்கு. அது பெரிய பழம் சூப்பராக பழுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி பராமரிச்சிருக்கான்னு பாருங்களேன். அவ்வளோ அழகாக பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் இருக்கிறதே முக்கால்வாசி சில பேருக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப கிட்ட ஊட்டி கொடைக்கானல்னு போகிறதுக்கு இது ரொம்ப கிட்ட. என்னமோ காய் கிடக்குங்க, என்ன காயின்னு தெரியல. இந்த காய் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இந்த காயில் எவ்வளோ பூச்சி உட்காந்துருக்கோம். இது எறும்பு, ஏதோ புன்னை மரமா. இந்த மரம் பேர் இந்த இருக்கு பாரு லட்சியா பேர். புன்னை மரம் இந்த போட்டிருக்கு பாரு. மரம் பேர் பாருங்க, கூடு கட்டியிருக்கு. இந்தாருங்க, இந்த தெரியுதா? இந்த எறும்பு கடிச்சிச்சுன்னா செம்ம வலிக்கும், மொச்சிடும். அப்படியே வாங்க போய் சுற்றி பார்க்கலாம். கேரளா, கர்நாடகா எல்லாம் அப்படி இது மாதிரி வரைஞ்சிருக்காங்க. நம்ம இப்படி போயிட்டு இந்த வழியாக வந்துடும். இதான் கருங்காலி மரம், பார்த்துக்குங்க. கருங்காலி மாலை போடுறீங்கல்ல, அதோட மரம். அலெக்ஸா கருங்காலி மரம் அலெக்ஸா பிளான்ட்டு. இது தேன். நான் அந்த தேன் இது பண்ணுறது ஆனால் இல்லை. வாங்க போய் பார்ப்போம். வர அப்படின்னா வா, இப்படி போயிட்டு இப்படி வந்துடுவோம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் தேன் பூச்சி. இங்கேயும் அந்த மலை சீத்தா இருக்குது. இதுவும் பழுத்திருக்குப்பா. மலை சீத்தா இருக்குது. பார்க்குறாங்க. அது பூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. அது பூ, அதோட காய். அந்த வீட்டில் பழக்கிற ஸ்டேஷன் ரொம்ப பெருசாக இருக்காரு. பழுத்துரும். சூப்பராக இருக்கு. என்னது? சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட். என்ன தெரியல, இஞ்சினா நான் கேட்குற பொருள் சொல்லு. என்னது? கறிக்கு போடுவாங்கல்ல பாசி. கறிக்கு? ஆமாம், அந்த பாசி. அது எப்படி சொல்கிறீங்க? கிடக்கு அந்த மரத்தில் இருக்கும். இந்த மரத்தில் கறிக்கு இல்லை, இந்த பாசி, இந்த இது பட்டை கிராம்பு இதுக்கெல்லாம் போடுறோமே, அது கூட இதா நல்லா இருக்கும் நிறையா. இந்த மரத்தில் இதைத்தான் எடுத்து வைப்பாங்களா? அதுவான்னு தெரியுமா ஃபஸ்ட்டு நல்லா? அது எந்த மரத்தில் எடுப்பாங்க? அது என்ன நம்ம அது என்ன இருக்கு? அதுவான்னு தெரியல. இல்லை, பிளான்ட் நேம் போட்டிருக்கா. ஆனால் அது வேற. அந்த இந்த மரம் இருக்குல்ல, ப்ளம்ஸ் மரம், அதில் எடுப்பாங்க. ஏலிலை பாலைன்னு போட்டிருக்கு. இந்த ஸ்டார் ஆப்பிள்னு போட்டிருக்கு. இது சாப்பிட்றதான்னு என்ன எனக்கே ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னாக்கி எல்லாமே வேணுமா? அதில் இருக்கிற எல்லா பழமும் வேணுமா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குன்னு. ஒரு 2 பேரும் அப்படின்னாவும் அப்பாவும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாதையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு பிளான்ட்டுமே என்னென்ன பிளான்ட்டுன்னு அப்படியே எழுதி போர்டு போட்டு வச்சுருக்காங்க.
அதுவும் நாங்கள் பார்க்காத பிளான்ட்டும் நிறைய இருக்குது. ஃபுல்லாகவே சேஃபாக நிறைய பிளான்ட்டு பார்க்க முடியாத பிளான்ட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே வளர்த்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலேஜ் பையங்க எல்லாம் பொண்ணுங்களாம் வரும், கத்திக்கிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடவும் ஆடவும் பண்ணிட்டு தெரியுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லு.